to my channel SS.GEN.CREATIONZ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பீக்கர் அன்பாக்சிங் தான். இந்த ஸ்பீக்கர் எனக்கு வந்து 2 days ஆச்சு. நான் இன்னைக்கு தான் அன்பாக்சிங் பண்ண போறேன். இதில் என்ன ஸ்பீக்கர்னா இது Zebronics போர்ட்டபிள் பிடி ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னா ப்ளூடூத் இருக்குது, யூஎஸ்பி போர்ட்டில் போட்டுக்கலாம், யூஎஸ்பி, அப்புறம் SD கார்டு இருக்குது, FM இருக்குது, அப்புறம் ஆக்ஸ் கேபிள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மெயின்லி இந்த ஸ்பீக்கரோட விலை எவ்வளோன்னு இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1000 rupees போட்டிருக்காங்க. ஆனால் நான் ஆக்சுவலாக எவ்வளோக்கு வாங்கினேன்னா 650 தான் வாங்கினேன். அப்புறம் இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா பேஸ் சூப்பராக இருக்கும், மைனூட் சவுண்ட் சூப்பராக கேட்கும், இது மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. ஃபீச்சர்ஸும் இந்த பக்கத்தில் போட்டிருக்காங்க, இப்போ நிறையா போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரில் 5 கலர் இருக்குது. நான் வாங்கிட்டது ப்ளூ கலரு. அப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. இங்கேயும் அவங்களோட கம்பெனி பேர், அப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒயர்னு ஃபஸ்ட்டு பார்த்தாலாம். இது பார்த்திங்கன்னா சார்ஜர் ஒயரும் ஆக்சுவலும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு கேபிளில் 2 pins கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜர் ஒயரு, இது வந்து ஆக்ஸ் கேபிள், இது வந்து ஸ்பீக்கருக்கு போடக்கூடியது. இப்போ அடுத்ததாக இங்கே இதில் இருக்கிறது நமக்கு மெயின் திங் ஸ்பீக்கர் வந்துடுச்சு. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு. இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் சார்ஜிங்க்கு இருக்குது, யூஎஸ்பி போட்டு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் மோடு பட்டன் இருக்குது. இதுதான் இங்கே பாருங்கள் எம்னு போட்டுருக்கு, அப்போ மோட் பட்டன் தான் நினைக்கிறேன். அப்புறம் வால்யூம் பட்டன்ஸு, அப்புறம் ப்ளேயிங் பட்டன் இருக்குது. இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம். சவுண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் ஒன்று அதில் கொடுத்துருக்கானுங்க. செகண்ட் வந்து FM மோடு. சவுண்டு சூப்பராக இருக்குது FM. அப்புறம் இதில் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து FM போட்டு பண்ணிக்கலாம். சவுண்டு ஓவராக எப்படி குறைக்கிறது, அதாச்சும் நீங்கள் இப்படி அழுத்தக்கூடாது, ஏன்னா சேனல் மாறிடும். இது வந்து ப்ரீவியஸ்க்கும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் சேனலும் மாற்றுறதுக்கு ஒரு டேப் பண்ணோம். வால்யூம் குறைக்கணும்னா நல்லா அழுத்தினீங்கன்னா வால்யூம் குறையும், ஆன் பண்ணிங்கன்னா வால்யூம் ஏறும். எவ்வளோ வால்யூம் வந்து லிமிட்டுங்கிறது ஒரு நோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் நான் இப்போ ப்ளூடூத் மோடு அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ப்ளூடூத் மோடு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி காட்டலாம். அப்புறம் இன்னும் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்புறம் பாக்ஸில் வேறு ஏதாச்சும் பார்ப்போம். யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் வந்து மோஸ்ட்லி யாரும் படிக்கிறதில்ல. படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்காங்க. இதில் வந்து பட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூஸ் இருக்குது, சார்ஜிங் ஸ்பீக்கர், பேரிங் டிவைஸ், அப்புறம் நிறையா இருக்குது. இதெல்லாம் படிக்கிறவங்க படிச்சுக்காங்க. இப்போ நான் எப்படி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஆக்ஸ் கேபிள் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ளூடூத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ப்ளூடூத்தில் இப்போ நான் வந்து அதை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். ஆன் பண்ணிட்டு இப்போ நான் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு தடவை இந்த பாருங்கள் கரண்ட்லி வந்து ZEN.CREATIONZ வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட டிவைஸ். இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாட்டு போடுறேன், அதோட சவுண்டு கேட்கும் பாருங்கள். அப்பா எவ்வளோ நேரம் நம்ம தலைவர் சாங்க போடலாம்.
கேட்கல. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்துச்சு, அது ப்ளூடூத் மோட்லேருந்து வந்து வெளியே வந்துடுச்சுங்க இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி இதில் செட் பண்ணியிருக்காங்க. கனெக்டிங்னு வந்துருச்சு பாருங்க. கனெக்டட் வந்து கனெக்டடுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுதா. மறுபடியும் ஆன் பண்ணுறேன் பாருங்க. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் பேஸ் அப்புறம் வந்து யூனிக்கு நான் அதாச்சும் ஒரு மைன்யூட் சவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குளிர் சத்தம் அது மாதிரி சவுண்ட்ஸ்லாம் க்ளீனாக கேட்குமா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாச்சும் நிறைய இதில் யூஸ்ஃபுல் இருக்குது. இது வந்து நல்லா போகிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போக நல்லா யூஸாகவே இருக்கும். இந்த ஸ்பீக்கரில் அடுத்தது வந்து ஆக்ஸ் கேபிள் எப்படி போடுறதுங்கிறத நான் காட்டுறேன். கனெக்ட் பண்ணுறதுங்க சொல்லிடுறேன். சார்ஜ் போடுறதுனால ஆக்ஸ் கேபிள் போடுறதுனால இதே ப்ராப்ளமே பண்ணுறேன். அதை கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இதை வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணினா சார்ஜ் வரும். இதை நம்ம ஃபோன் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி அப்புறம் பாட்டை போட்டுட்டிங்கன்னா கனெக்ட் நல்லாவே கேட்குது. இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைச்சுன்னா இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட லிங்க், இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினா வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. தமிழ் வாழ்க, தமிழனும் வாழ்க.